லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வங்கதேசத்தின் ரங்பூர் நகரைச் சேர்ந்தவர் கணபதி சக்கரவர்த்தி, வயது 65, ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவரது மனைவி பிரதிலதா, வயது 50, மகள் அகாமி, வயது 23, மகன் பிரியம், வயது 12. ரங்பூர் நகரின் தாஸ்பாரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக வசித்து வந்தனர். வியாழக்கிழமை மதியம் பிரதிலதா மற்றும் கணபதியுடன் உறவினர்கள் கடைசியாக செல்போனில் பேசியுள்ளனர். வியாழக்கிழமை இரவு குடும்பத்தினரின் 4 மொபைல் போன்களும் ஒரே நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தன. அடுத்த நாளும் யாரும் போன் அழைப்பை எடுக்கவில்லை. சனிக்கிழமை இரவு 11:30 மணிக்கு தொடர்பு கொண்ட போதும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. சந்தேகமடைந்த பிரீத்திலதாவின் தங்கை பூஜா மற்றும் உறவினர்கள் கணபதி வீட்டுக்கு நேரில் சென்றனர். வீட்டின் வெளிக்கதவு பூட்டப்பட்டு விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. போலீஸ் உதவியுடன் பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது 4 பேரின் உடல்களும் சடலமாக மீட்கப்பட்டன. போலீசார் மற்றும் தடயவியல் குழுவினர் சோதனையிட்ட போது சடலங்கள் வீட்டின் வெவ்வேறு பகுதிகளில் கிடந்தன. கணபதி சக்கரவர்த்தி மொட்டை மாடியில் சடலமாக கிடந்தார். பிரீத்திலதா மற்றும் அகாமி மாடிப்படி பகுதியில் சடலமாக கிடந்தனர். சிறுவன் பிரியம் வீட்டின் அறைக்குள் இருந்த ஒரு கட்டிலின் அடியில் கிடந்தான். வீட்டிலிருந்த பீரோக்கள் உடைக்கப்பட்டு பொருட்கள் அனைத்தும் அறை முழுவதும் சிதறடிக்கப்பட்டு கிடந்தன. இதையடுத்து ரங்பூர் மாவட்ட போலீஸ் கமிஷனர் முகமது அப்துல் மஃபூத் தலைமையிலான சிறப்பு குழு விசாரணை நடத்தினர். 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் முக்தோ மற்றும் சித்தார்த்தா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை இரவு இந்த 2 நபர்களும் பக்கத்து வீட்டு மாடி வழியாக கணபதியின் வீட்டின் மொட்டை மாடிக்கு தாவியுள்ளனர். அங்கு நின்று யாபா எனப்படும் போதைப் பொருள் உட்கொண்டதாக கூறப்படுகிறது. மாடியில் சத்தம் கேட்டதால் தோளில் துண்டுடன் கணபதி மாடிக்கு சென்றுள்ளார். இருவரையும் கண்டித்து யார் என கேட்டு சத்தம் போட்டுள்ளார். தங்களின் அடையாளம் வெளியாகிவிடும் என்ற பயத்தில் கணபதி தோளில் இருந்த துண்டை கொண்டே அவரது கழுத்தை நெரித்து கொன்றுள்ளனர். சத்தம் கேட்டு மாடிப்படி வழியே மேலே வந்த மனைவி பிரதிலதாவையும் தொடர்ந்து வந்த மகள் அகாமியையும் சிறுவன் பிரியமையும் அடுத்தடுத்து கழுத்தை நெரித்து கொன்றுள்ளனர். சம்பவத்தை மறைக்கவும் திசை திருப்பவும் வீட்டின் பொருட்களை சிதறடித்து கொள்ளை நடந்தது போன்ற தோற்றத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தாஸ்பாரா பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணபதி சக்கரவர்த்தி யாருடனும் எந்த பகையும் இல்லாமல் அமைதியாக வாழக்கூடியவர் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சமீப காலமாக வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் இந்து குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் ஒரே நேரத்தில் மர்மமாக இறந்தது பெரும் பதற்றத்தை உண்டாக்கியது. போலீஸ் துரித விசாரணையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு மத ரீதியிலான பதற்றம் தணிந்துள்ளது.